ஒரு மிரட்டலான கிரைம் த்ரில்லர் படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். படத்தோட பேர் பேட் சமாரிட்டன் 2018. கதையில் ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் ஹோட்டலில் கார் பார்க்கிங் பண்ணுற வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கார் பார்க்கிங் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் சாப்பிட்றவங்கள கண்காணிக்க வெயிட் பண்ணால் அந்த கஸ்டமர் காரை எடுத்துட்டு இன்னொருத்தர் அவங்க வீட்டுக்கு போய் தேவையானதெல்லாம் திருடிட்டு வந்துடுவாங்க. இதெல்லாம் அவங்க சாப்பிட்டு முடிக்கிற கேப்பில் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் அவங்க ஹோட்டல் ஓனருக்கு தெரியாமல். அப்படி ஒரு கஸ்டமர் வீட்டுக்கு நண்பன் ஹீரோவை ஹோட்டலில் கண்காணிக்க வெயிட் பண்ண வச்சுட்டு திருட போகிறான். அங்கே போய் இருக்கிற சின்ன சின்ன பொருளெல்லாம் எடுத்துட்டு கிளம்பலான்ட்டு பார்க்குறப்போ அங்கே ஒரு நாய் இருக்குது. அதை பார்த்து ஷாக்கான நம்ம ஃப்ரெண்டு எடுத்த பொருளை அங்கேயே போட்டுட்டு கஷ்டப்பட்டு தப்பிச்சு ஓடி வரான். இங்கே வந்து நம்ம ஹீரோ கிட்ட நடந்ததை சொல்ல இனிமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்கிறான். அடுத்து அங்கே ஒரு காஸ்ட்லியான கார் வருது. அதை பார்த்த உடனே நம்ம பசங்க 2 பேரும் ஷாக் ஆகி ரொம்ப பெரிய இடம் போல இருக்கிறது, நான் போகிறேன்னு சொல்லி ஹீரோ கார் எடுத்துட்டு கிளம்புறான். அங்கே ஹீரோ வீட்டுக்குள்ள நுழைய இங்கே கஸ்டமரை நண்பன் கவனிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோ ஒவ்வொரு இடமாக தேடி பார்க்கும்போது அங்கே ஒரு புதுசாக வந்த கிரெடிட் கார்டு கவர் இருக்குது. அங்கேயே இருந்து அந்த கார்டை கஸ்டமர் லேண்ட்லைன்ல இருந்து ஆக்டிவேட் பண்ணுறான். அங்கிருந்து கிளம்பும்போது ஒரு பெரிய லாக் போட்ட கதவை பார்க்குறான். அதை தன் நண்பன் கிட்ட சொல்ல நண்பனும் அந்த கதவை உடைச்சி என்ன இருக்கு பாருன்னு சொல்கிறான். நீ அடிக்கடி ஒன்று சொல்லுவ, ஞாபகம் இருக்கா? ஒரே அடியில் நாம் லம்பா அடிக்கணும், அப்புறம் நாம் திருடவே கூடாதுன்னு. அதற்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதனால ட்ரை பண்ணுன்னு சொல்ல ஹீரோ அந்த கதவுல உள்ள லாக்ல பல சாவியை ட்ரை பண்ணி திறக்கிறான். உள்ள ஒரே இருட்டு. கம்ப்யூட்டர் ஆன் ஆகியிருக்கு. அது பக்கத்தில் பிளாங்க் செக் ஒன்று இருக்கு. சரி வேற என்ன இருக்குன்னு லைட்டை போட்டு பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு கை காலெல்லாம் கட்டி போட்டு ரத்தம் சிந்த வாயடைக்க கட்டப்பட்டிருக்கா. உடனே நம்ம ஹீரோ அதை பார்த்து ஷாக் ஆகி அந்த பொண்ணோட வாய்க்கட்டை திறந்து விட, ப்ளீஸ் என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, அவன் என்னை கண்டிப்பாக கொன்னுடுவான். நீங்கள் இந்த வீட்டுக்கு திருட வந்திருந்தாலும் நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக என்னை காப்பாத்துங்கன்னு சொல்ல ஹீரோவும் தன்னால் முடிந்தவரை அவளை எப்படியாவது காப்பாற்ற முயற்சிக்கிறான். ஆனால் கட்டப்பட்ட சங்கிலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, நான் கீழே போய் ஏதாவது டூல்ஸ் எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு ஹீரோ போய் கீழே டூல்ஸ் எடுக்க அங்கே ஹோட்டலில் அந்த சைக்கோ சாப்பிட்டுட்டு நண்பன் கிட்ட வந்து கார் கீயை கொடுன்னு கேட்க நண்பன் ஜஸ்ட் வெயிட் சார்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பதட்டத்தோட விஷயத்த சொல்ல ஹீரோ டூல்ஸை எடுத்துட்டு ரூமை திறக்க போக சைக்கோ தன் மொபைல் மூலமாக கேமராவை ஆன் செஞ்சு பார்க்குறான். ஹீரோ அந்த பொண்ணு இருக்கிற ரூமை திறக்க போக திடீர்னு லைட் எரியறத பார்த்துட்டு கண்டிப்பாக நான் உன்னை வந்து காப்பாற்றுவேன்னு கத்திட்டு தலை தெறிக்க காரில் ஏறி கிளம்புறான். இங்கிருந்து கரெக்ட் டைமுக்கு போய் கார் சாவியை சைக்கோ கிட்ட கொடுத்தானா அப்புறம் அந்த பொண்ணை காப்பாத்தினானா என்பதுதான் கதை. இந்த படத்துல ஹீரோ ஒரு பிளான் பண்ணா வில்லன் பதிலுக்கு இன்னொரு பிளான் பண்ணுவான். படத்தை பாருங்க, சூப்பரா இருக்கும். எம்ஏ சினிமாவிற்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்க சப்போர்ட்டை கொடுங்க.